இந்த மாறி பொழுதில் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்டு வைத்தபோது ஏசாயத்திற்கு புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29 கடைசி வரை வாசிப்போம். ஏசாயத்திற்கு புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29 கடைசி வரை. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, எல்லாத்தையும் சொல்லுவோம், காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் அடித்து எழும்புவார்கள். நல்ல பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறையா, மீண்டும் இந்த மாலையில் பிதாவே உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம், காத்திருக்கிறோம். உம்முடைய பலனுக்காக காத்திருக்கிறோம். உம்முடைய பலன் எங்களுக்கு உன்னதத்திலிருந்து கிடைக்க வேண்டும். வசனத்தினால் எங்களுக்கு பலன் கிடைக்க வேண்டும். எங்கள் மாம்சத்தில் உண்டாகிற யோசனைகள், வார்த்தைகள் செயல்படாதபடிக்கு ஆண்டவரே, நான் ஒருமுகமாய் உம்முடைய முகத்தை தேடுகிறோம். சபைக்கு தேவையான வார்த்தைகளை, தனிப்பட்ட நபர்களுக்கு தேவையான வார்த்தைகளை, ஒரு குடும்பத்துக்கு தேவையான வார்த்தைகளை தேவன் எங்களுக்கு கொடுத்து எங்களை பலப்படுத்துவாராக. அதுக்கு எதிராக இருக்கிற வானமடத்தின் பொல்லாத வல்லமைகளை நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். அதனுடைய செயல்கள் ஒருவர் மைண்டில் உண்டாகாதபடிக்கு, ஒருவருடைய செவிகளிலும் செயல்படாதபடிக்கு முற்றிலும் எங்களை காத்துக்கொள்ளும். நீ பேசும், நான் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேத பகுதி நம் எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வேத பகுதி. பலமுறை இந்த வார்த்தையில் எடுத்து நாம் தியானித்தாலும் இந்த மாலையில் அது நம்முடைய தனிப்பட்ட குடும்பத்துக்கு, தனிநபருக்கு அது நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். அந்த வார்த்தை வாசித்த வேத பகுதியில் அந்த 29 இருந்ததை படிக்கும்போது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறாராம். சோர்வு என்பது ஒரு மனிதனுடைய வளர்ச்சியை தடைப்படுத்தும். சோர்வு வரும்போது பலவிதமான குழப்ப நிலையை நம்முடைய சிந்தையிலே உண்டாக்கும். இந்த சோர்வின் நிமித்தம் நிறைய தவறுகள் செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. நாம் நினைக்கல சோர்வு தானே என்று. இந்த சோர்வு என்கிறது நம்மளை தரிசனத்தை விட்டே வழி விலகி போக பண்ணும். அந்த சோர்ந்து போகிறவன் என்ன செய்து விடுவான்னு சொன்னால், நம்பிக்கையை இழந்து விடுவான். தேவ மனிதர்கள் தான், தீர்க்கதரிசிகள் தான். அவர் கூட ஒரு சோர்வு அடைவது நேரத்தில் வந்தவுடனே, ஆம் கர்த்தாவை போதும், நீர் என்னை எடுத்துக்கொள்ளும் என்று கேட்கிறார். ஆம் கர்த்தாவை போதும் எனக்கு. இந்த சோர்வு ஒரு மனிதரை எப்படியெல்லாம் பேச வைக்கும். சோர்வு அடையும் போது அவர்களுக்கு நம்பிக்கையற்றதை போல மாறிவிடும். இதுதான் பிசாசனுடைய ஒரு பெரிய தந்திரம், நம்மை சோர்வுக்குள்ளாக தள்ளுவது, சோர்வுக்குள்ளாக நாம் செயல்பட வைக்கிறது. அதனால தான் நாம் உற்சாகப்படுத்தி நம்பிக்கையின் வார்த்தைகளை சபைக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆவியான சபைக்கு கொடுக்கிறது எது சும்மா எங்கே, அதாவது உற்சாகப்படுத்திட்டு போகிறதுக்கு இல்லை, உற்சாகம் அடைந்து சோர்விலிருந்து வெளியே கொண்டு வரணும். இதுதான் தேவனுடைய பெரிய திட்டம், தேவனுடைய நோக்கம். ஆனால் இந்த இடத்துல கவனித்து பார்க்கும்போது, சோர்ந்து போறவனுக்கு அவர் என்ன கொடுக்கிறாராம்? பலன் கொடுக்கிறாராம். அவனுக்கு ஒரு ஆறுதலை, நம்பிக்கை கொடுக்கிறவர்.
அதே அதிகாரத்தில் 1வது வசனத்தை படித்து பாருங்கள். என் என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேம் இடத்துல நீங்க பச்சமாய் பேசுங்கள். அந்த வார்த்தை எப்படி சொல்ல பாருங்க, என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள் அப்படிங்கிறாரு. அப்போ கர்த்தருடைய ஜனம்தான். நம்ம நினைக்க கர்த்தருடைய ஜனத்துக்கு ஆறுதல் தேவையா? தேவையா? ஆமீன்னா ஆமீன் சொல்லுங்க எல்லாரும். ஆமீன் தான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாக ஒரு ஆறுதல் தேவைப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அனுதினமும் நமக்கு ஆறுதலின் வார்த்தை உண்டாகிக்கொண்டே இருக்க வேண்டும். சோர்வான சந்தர்ப்பத்தை அனுதினமும் சத்துரு கொண்டு வந்துகிட்டே இருப்பான். ஆனால் தான் சொல்கிறார், காலைதோறும் அப்படி கிருபை புதியது அப்படிங்கிறார். காலைதோறும் அப்படி கிருபை புதியது அப்படிங்கிறாரு. அவர் நான் சோர்வோடு நான் படுத்திருந்தேன், ஆனால் காலையில் கர்த்தரை எழுப்புகிறாரு. எழுப்பி காலையில் எனக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை கொடுத்து உற்சாகப்படுத்துகிறாரு. நம்பிக்கையான வார்த்தை கொடுத்து உற்சாகப்படுத்துகிறாரு. எந்த மனிதரும் சோர்வில்லை என்று சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு வகையிலே நான் ரொம்ப நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்போம். அவர்களுடைய செயல் நமக்கு சிறிது சோர்வை உண்டாக்கிவிடும். குடும்பத்துக்குள்ளேயே அப்படி நம்பிக்கையானவர்கள் செயல் நமக்கு சோர்வை உண்டாக்கிவிடும். ஊழியத்தில் அப்படி நடக்கும், தொழில் ஸ்தானத்தில் அப்படி நடக்கும், பணிபுரிகிற இடத்துல நடக்கும், ஃபேமிலிக்குள்ள ஏதாவது ஒரு வகையில் நடக்கும். ஆனால் இதில் 2 விஷயம் இருக்கிறது. தேவ ஜனம் என்று ஒன்று இருக்கிறது, தேவன் அற்ற ஜனம் என்று இருக்கிறது. தேவனற்ற ஜனங்கள் என்ன செய்வார்கள்? சோர்வடைய ஆரம்பித்த உடனே அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய கட்டுகள் எல்லாம் தளர்ந்து விடும், அப்படி நம்பிக்கையெல்லாம் தளர்ந்து விடும். தளர்ந்து விட்டு ஏன் கர்த்தாவே என்று சொல்லுகிற நிலைக்கு வருகிறார்கள். ஆனால் தேவ ஜனங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் வரும்போதெல்லாம் எவ்வளவு சோர்வு வந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. என்னை தேற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார், என்னை நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார், என்னோடு பேசுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் என்னோடு பேசிக்கொண்டே இருப்பார். ஏனென்றால் அவர் என் தேவன், நான் அவருடைய ஜனமாக இருக்கிறோம். அவருடைய ஜனங்களை ஒரு நாளும் தேவன் என்ன செய்ய மாட்டாராம். அவர் சோர்வுக்குள்ளே விட்டு விடுகிறதே இல்லை. சோர்வு வரும்போது மனிதனுடைய சிந்தைகளெல்லாம் சிதறடிக்கப்பட்டு விடும், தாறுமாறான எண்ணங்கள் வந்துவிடும், தாறுமாறான யோசனைகள் அவரை வந்து சூழ்ந்து கொள்ளும், அவனை ஆயுதம் அணிந்தவனை போல பிடித்து கொள்ளும். அந்த எண்ணங்கள் வரும்போது தான் நிறைய தவறான முடிவுகளை, தவறான யோசனைகள் எல்லாம் நாம் செயல்படுத்த காரணமாக மாறிவிடுகிறது. அதனால தான் ஏசாயத்திற்கு அழகான வார்த்தை சொல்றார். அதனால தான் 31வது வசனத்தில் அவர் சொல்லும்போது, சோர்வடைகிறவர்களே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. என்ன காரியம் இருக்கிறது என்று 31 சொல்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? கர்த்தருக்கு காத்திருக்கிற நாங்கள் புது பலன் அடைவோம். இந்த மாலை பொழுதில் நாம் ஒரு கூட்டமாக வந்திருக்கிறோம். போன வாரம் ஒரு ஐயா வந்திருந்தார். வந்துட்டு கேட்டார், ஏதாவது இன்னைக்கு உங்கள் சர்ச்சில் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டார். நான் இல்லையே அப்படின்னு. இல்லை சாயங்காலம் கூட விளைவேறு வராங்களா? எங்கள் சர்ச்சில் கூட விளைவேறு வரதே இல்லையே, பெரிய சர்ச்சில் தான் விளைவேறு வரதில்லை அப்படின்னா. நான் சொன்ன காலையில் வர்றவங்களை கூட சாயங்காலம் வர்றவர்கள் தாகம் உள்ளவர்கள், வாஞ்சி உள்ளவர்கள். தாகமும் வாஞ்சி இல்லைன்னா நல்லா தூங்க சொல்லும், அல்லது ஏதாவது ஒன்று செய்ய சொல்லும், அல்லது அப்படியே ஷாப்பிங் போக சொல்லும். இன்றைக்கி ரொம்ப எல்லாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக செய்கிற ஒரு வேலை என்னென்னா, சண்டே அவங்களுக்கு ஷாப்பிங் டேயா. இது இப்போ ஒன்றுமே தெரியாது பார்த்துக்கிடுங்க. நீங்கள் இப்போ ஷாப்பிங் போயிட்டு வர நல்லாயிருக்கும், நண்பர்களோடு சுற்றுறது நல்லாயிருக்கும், நல்ல விருந்துகளுக்கு போயிட்டு வர நல்லாயிருக்கும். ஆனால் நிச்சயமாக ஒவ்வொரு நாள் வரும், அந்த நாள் நீ என் பாதத்தை விட்டு காத்திருக்கதை விட்டு நீ விலகி ஓடினாய், அதோடைய பலன் நம்மளை வந்து சோர்வடை செய்யும். அதனால்தான் எந்த சூழ்நிலையிலும் நாம் தவிர்க்க வேண்டிய காரியம் நிறைய இருக்குது. அதாவது தவிர்க்க முடியாத காரியம் ஒன்று இருக்குது. இப்போ திடீரென்று எதிர்பாராத ஒரு செய்தி வருது, நாம் போய் தான் ஆக வேண்டும், அது வேற. ஆனால் ஷாப்பிங் நாம் தவிர்க்க முடியாத காரியமா? ஒரு ஃபங்க்ஷன் போகிறத நாம் தவிர்க்க முடியாத காரியமா? இல்லை. இவைகளெல்லாம் நாம் தவிர்க்க முடியுற காரியம்தான். தேவ சமூகமா,
தேவ சமூகத்தில் காத்திருக்கிறதா அல்லது இந்த இடத்துக்கு போகிறதா? நான் முன்னாடி 2 போராட்டம் நின்றுட்டு இருக்கோம். நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்கிறது. இப்போ நமக்கு எது தீமை நன்மையாக தெரியுமா? இந்த உலகத்தின் சம்பந்தப்பட்ட காரியங்களை, அதாவது ஒரு மனுஷரை பிரியப்படுத்துகிற காரியத்தை செய்வது நமக்கு நலமாக தோற்றும். ஆனால் நான் மனுஷனையா தேவனையா யாரை பிரியப்படுத்துகிறேன்? இப்போ தேவன் என் பக்கத்தில் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனால் நான் பார்க்கறது யாரை? மனுஷன் டெய்லி பார்க்குறேன். அப்போ இந்த மனுஷன் என்ன குறித்து என்ன நினைப்பார்கள்? இந்த உறவினர்கள் என்ன நினைப்பார்கள்? அதனால சரி, காலையில் நம்ம ஆராதனை போய்கிட்டு வந்துட்டோமே, என்னமே எதற்கு, ஒரு நேரம் போயிட்டு வந்தால் போதும். ஆனால் நிச்சயம் பாருங்கள், அவர்களும் கொஞ்சம் நன்றாக இருப்பது போல தான் தோற்றும். ஏனோ தானோ என்று போயிட்டு வருகிறவர்கள். ஒரு முறை ஒரு ஊழியத்தை செய்கிற ஒரு தாயார் ஒரு வார்த்தை விதமாக சொன்னார்கள். ஐயா, ஆலயத்துக்கு கடமைக்கு போயிட்டு வருகிறவர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கிறார்கள், ஆனால் ரொம்ப இந்த ஆண்டவரை தேடுறவங்களுக்கு தான் நிறைய போராட்டங்களும் சோதனையும் வருதுயா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. அதனால் இனி நான் ஞாயிற்றுக்கிழமை காலையில் மட்டும் போயிட்டு வரலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்லுகிறீன்னு நினைக்கிறீங்க? நான் சொன்னேன், இப்பொழுது பேசுவது மிஸ்டர் இந்த நபர் அல்ல, இப்பொழுது உங்களுக்குள்ளது பேசுவது இந்த உலகத்தின் ஆவியாகிய ஏவாளை வஞ்சித்த ஆவின்னு நான் நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் இப்படி வேதம் சொல்லிக் கொடுக்கல நமக்கு. இங்கே சொல்ல பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அப்போ சோர்ந்து போறவனுக்கு விடுதலை எங்க இருக்குது? காத்திருக்கிறது தான். அவன் சோர்வடைந்து இருக்கிறவன் இப்போ ஜெயிப்பதற்கு நீ இப்படி ஒரு எண்ணத்தை மைண்ட்ல சத்துரு கொண்டு வருவான். நீ ரொம்ப கடவுளை தேடினா அதனால தான் உனக்கு இந்த பிரச்சனை, ரொம்ப கடவுளை தேடினா அதனால இந்த போராட்டம் இல்லை. நீ தேடினால தான் இந்த வரை ஜீவனோடு இருக்கிறாய். நீ கர்த்தரை தேடுறபடினால தான் நீ அநேக ஆபத்துல காப்பாற்றப்பட்டுக்கிட்டே இருக்கிறாய். நீ நினைக்கிறாய் உனக்கு முன்னாடி எத்தனை ஆபத்துகள் உன்னை மோதி அடித்தது, ஆனாலும் அவைகள் உன்னை சேதப்படுத்தாதபடி கர்த்தருடைய கரத்தில் வைத்து காத்தார், சட்டைக்குள்ள மூடி மறைத்தாரு. ஆனா அவன் மேல அது படாதனால உனக்கு தெரியல, அது உனக்கு தெரியல. எத்தனை நேரத்தில் ஆபத்துகளை கர்த்தர் சில நேரம் இந்த சோதனைகளெல்லாம் அனுபவித்து பார்க்கும் போதுதான் பாருங்க. ஒரு முறை நான் இடத்துக்கு போயிட்டு ஒரு இடத்தில் நின்று கொண்டு இருக்கிறேன். ஒரு அருமையான சிஸ்டர் வேகமாய் வந்தார்கள். வேகமா பின்னாடி தன் குழந்தைய வச்சிருந்து என் பைக்கில் இடிச்சாங்க பாருங்க. எனக்கு இடிச்ச உடனே நானும் விழுந்தேன், அவங்களும் விழுந்தார்கள். எனக்கு அவங்கள பார்த்து பரதபித்து நான் எந்திரிச்சு அங்கே ஓடக்குள்ள அவங்க வேகமாக எந்திரிச்சிட்டு எல்லாரும் என்னமான்னு அவங்கள கேட்கக்குள்ள வேகமாக வண்டி எடுத்துட்டு ஓடுறாங்க. பார்த்தா வண்டி அதுக்கு தூக்கி பார்த்தா என் வண்டி தான் பெண்டாகி போச்சுது. 21,000 ரூபா செலவு. புது வண்டி 21,000 ரூபா செலவு. காலில் லேசாக கிராக் ஆயிடுச்சுது. அவ்வளோ பிரச்சனை வந்துருச்சுது. அப்போ யோசித்து பாருங்க, இப்போ காத்தது என்னுடைய சாமர்த்தியமா கர்த்தர் காத்தாரா? நான் தேடுறதுனால தான் நான் என்னைக்கோ மறிக்க வேண்டிய ஆள் இன்னை வரை ஜீவனை வச்சிருக்கிறாரு. இன்றை வரை ஜீவன் சுகபலத்தை கொடுத்து வைத்திருக்கிறாரு. ஆனால் சத்துரு சொல்லி கொடுப்பாங்க, நீ தேடாத, நீ தேடாத, நீ காத்திருக்காத, இந்த உலகம் உனக்கு ரொம்ப தேவை, இந்த உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடு அப்படின்னு நம்மை இப்படி தந்திரமாக வஞ்சிக்க பார்க்கும். ஏவாளை வஞ்சித்த அந்த சத்துரு இன்னும் அழிந்து போகல, இன்றைக்கு உயிரோடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் பவுல் சொல்கிறார், உங்களையும் வஞ்சித்து விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் சொல்கிறார். பவுலுக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. நான் இவ்வளவு பிரயாசப்பட்டு சத்தியத்தை போதித்து இவரை ஆயத்தப்படுத்திக் கொண்டு நான் போன பின்பு இவர்களை இந்த சத்துரு வஞ்சித்து விடுமோ என்று நான் பயப்படுகிறார். அவர் மனதில் பயம். நானும் நீங்களும் நினைக்கிற மாதிரி உங்க பரிசுத்தத்தில் கர்த்தருடைய கிருபையில் நின்றுட்டு இருக்கிறோம். இரக்கம் நமக்கு. ஏன் நம்ம கர்த்தரை தேட சொல்றோம்? ஏன் காத்திருக்க சொல்கிறோம்? சோர்ந்து போறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிற இடம் அவருடைய பாதம் தான்.
பாதத்தில் அமர்ந்திருக்க தான் நமக்கு பலன் கிடைக்கிறதா. இயேசுவானவர் அவர் தன்னுடைய ஊழியத்தின் நாட்களுக்குள் பிரவேசிக்கும் போது அவர் முதலாவது அவருக்கு தெரியும், நான் ஒரு பெரிய சோதனையை நான் ஜெயிக்க போகிறேன். எனக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு ஆவிக்குரிய சோதனை எனக்கு இருக்கிறது. அதற்காக அவர் முதல்ல செய்தது வனாந்தரமான ஒரு இடத்தில் போய் அமர்ந்திருக்கிறார், காத்திருக்கிறார். அவர் காத்திருந்து அவர் தன்னை பலப்படுத்திக் கொள்ளுகிறாரு. நீங்கள் நினைக்க வேண்டிய ஒரு காரியம், இன்னைக்கு ஒரு நல்ல ஜெப ஜீவி நம்ம குடும்பத்துக்குள்ள இல்லை. தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களோட வேதத்தில் நிறைய கூட்டத்தோடு நல்லா ஜெபம் பண்ணிடுவோம், தெரியுங்க. கூட்டத்தோடு நல்லா பாட்டு பாடிடுவோம், கூட்டத்தோடு நல்ல பைபிளாக வாசித்து வருவோம். ஆனால் இதே நபரை நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. ஒரு 10 நிமிடம் அவங்களால ஒரு 10 நிமிஷம் ஜெபிக்க முடியாது, ஒரு 10 நிமிஷம் காத்திருக்க முடியாது. அந்த 10 நிமிஷம் அவங்களுக்கு ஒரு நரகம் மாதிரி தெரியும். அவ்வளவு போராட்டம் இருக்கும். அப்படி மனதில் ஒரே குழப்ப நிலைகளாக இருக்கும். எழுந்துரு, போதும், உனக்கு அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது. மனதில் எண்ணற்ற எண்ணங்கள் வேகமாக ஓடும். அதாவது முக்கியம் இல்லாத விஷயம்லாம் முக்கியமான விஷயமா இருக்கும் தெரியும். ஆனால் காத்திருந்து பழகினவனுக்கு தெரியும், எந்த முக்கியமான வேலையை விட இது எனக்கு முக்கியமானது. ஏனென்றால் இங்கே தான் எனக்கு பலன் இருக்கிறது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இங்கே தான் எனக்கு ஆரோக்கியம் இருக்கிறது, இங்கே தான் எனக்கு ஆலோசனை இருக்கிறது, இங்கே தான் நடத்துகிற தேவன் இருக்கிறாரு, இங்கே தான் என் எதிர்காலம் இருக்கிறது என்று அபிஷேகிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தெரியும். அதனால் அவர் எந்த காரியத்தின் முக்கியத்துவத்துக்கும் அந்த நேரத்தில் இடம் கொடுக்கவே மாட்டார்கள். நீங்கள் 2 முறை இப்படி ஜெயித்து பாருங்கள். அதுக்கப்புறம் குழப்ப நிலை வருவதே இல்லை. இயேசுவான பாருங்கள், 40 நாட்கள் வனாந்தரத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். ஒரு 40 நாள் காத்திருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இயேசு 40 நாள் இருந்தது சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பா, ஊழியத்திற்கு முன்பா? நம்ம பொதுவாக என்ன செய்கிறோம், இந்த 40 days அந்த சிலுவையை கம்பேர் பண்ணிடுவோம், அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். 40 நாள் உபவாசம் இருந்து அதுக்கப்புறம் சிலுவை தியானம் கருவித்து அப்படி இல்லை. இயேசு பிதாவின் சித்தம் செய்யும்படி அவர் தன்னை ஊழியத்தின் பாதையில் கடந்து போவதற்கு முன்பாக அமர்ந்திருந்து பலன் அடைந்தார். ஆனால் தான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பவுல் எழுதுகிறார். அந்த அனுபவத்தை சொல்ற, எனக்கு பலன் உண்டு, காத்திருக்கிறது தான். ஆனால் தான் இன்னைக்கு இன்றைய கிறிஸ்தவம் காத்திருக்கிறதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விலகிக்கிட்டே இருக்குது. ஜெபிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாகிட்டே இருக்கிறது. காத்திருப்பு ஜெபங்கள் கஷ்டமாக மாறுது. இன்னும் சிலருக்கு கசப்பை போல அது மாறுது. காத்திருந்து ஜெபிக்கிறது ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்பாக ஏதாவது குடும்பத்தில் பிரச்சனைன்னு சொன்னால் அந்த குடும்பத்தார் காத்திரு ஜெபம் பண்ணுவார்கள். எத்தனையோ குடும்பத்தை அந்த பிரச்சனை ஒரு ஊழியக்காரர்கள் ஆலோசனை கொடுப்பார்கள். நீங்கள் தேவ சமுத்திரம் காத்திரு ஜெபம் பண்ணுங்க, நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு அந்த விடுதலை கொடுப்பார் என்று அவர்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறதை எத்தனையோ குடும்பம் பார்த்துருக்கிறேன். இன்றைக்கு அப்படி இல்லை. பாஸ்டர் எடுத்து தலை நீட்டினோடனே பாஸ்டர் ஜெபம்னா இதாக நடந்துடும். நான் ஒன்றுமே நடக்காது. எந்த ஊழியக்காரர்களாலும் உங்களுக்கு பூரண விடுதலை கொடுக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் விடுதலை கொடுக்கும், வசனம் மட்டும்தான் அவளுக்கு விடுதலை கொடுக்கும். ஊழியர்கள் வழி காட்டுவார்கள், அவ்வளவுதான். ஊழியர்கள் வழி காட்டுவார்கள். அற்புதத்தையும் அடையாளத்தையும் நீங்க கவனிக்காதீங்க. பிசாசுகளும் அற்புதத்தை செய்யும், பிசாசு தீர்க்கதரிசனம் சொல்லும், பிசாசு வரு காரியத்தை குறித்து உங்களோடு பேசும், எல்லா காரியத்தையும் சொல்லும். ஆனா எதை குறித்து பேச தெரியுமா? காத்திருக்கிறது குறித்து பேசாது, ரட்சிப்பை குறித்து பேசாது, மனம் திரும்பதை குறித்து பேசாது, நீ மனம் திரும்பாவிட்டால் தேவனுடைய ராஜ்யம் இல்லை என்பதை குறித்து பேசாது. அந்த ஆலோசனை கொடுக்காது. இவைகள் எல்லாம் பரத்திலிருந்து வருகிற வார்த்தைகள், பரத்திலிருந்து தேவன் கொடுக்கிற வார்த்தைகள். காத்திருக்கணும் தேவனுடைய சமூகத்தில். அப்படி நல்ல காத்திருந்து பழகுவோம். எத்தனையோ இந்த வருஷத்தின் மத்திய பகுதியில் வந்திருக்கிறோம். ஐயா, இன்னும் ஒரு விடுதலை இல்லையே, இன்னும் அந்த போராட்டம் தொடர்ந்துட்டு தானே இருக்குது. காத்திருக்கும் போது என்ன தெரியுமா, மன தைரியம் நமக்கு கிடைக்கும், தீர்மானத்தை எடுக்க சொல்லும். ஏன் நான் மற்றவர்களை குற்றம் சொல்லி கொண்டு இருக்கிறேன்? நான் மற்றவர்களை குற்றப்படுத்துவதை பார்க்கலாம், நான் அந்த குற்றத்தை மன்னிக்கலாமே,
நான் அவரோடு ஒப்புரவாகலாமே, நான் அவருக்கு இதை செய்யலாமே, அவர் எனக்கு செய்யவில்லை என்று சொல்வதை பார்க்க நானே அவருக்கு செய்யலாமே. அந்த மனபலத்தை கொடுக்கும், அந்த தைரியத்தை நமக்கு உண்டாக்கி கொடுக்கும். இதுல காத்திருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும். அதனால காத்திருக்கிறவர்கள் புது பலன். அழகா சொல்லுவாங்க பாருங்க, அவர்கள் ஓடினாலும் இப்பதான் நமக்கு நடந்தாலே இழைப்பது வருது பாருங்க. 2 ஸ்டெப்பு 3 படிக்கட்டு ஏற உடனே அதுக்கப்புறம் இப்படிலாம் மூச்சு வாங்குது. வயசு என்னன்னு கேட்டீங்கன்னா 32 வயசு. எத்தனை வயசுக்கு? 32 35 வயசுலயே 4 ஸ்டெப் ஏறினாலே நினைச்சது மூச்சு வாங்குது. உடனே முடியவே இல்லை. உடனே அப்படியே திரும்பிட்டு, இந்த மனுஷனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? கீழே ஒரு வீடை பார்க்கறதை விட்டுட்டு 3வது மாடியில் விட்டு வீடை வச்சுக்கிட்டு எத்தனை நாள் தான் ஏறுது இறங்குறது. ஆனால் முன்னாடி 80 வயசு ஆள் கூட தரவிசுவாக ஏறிட்டு போவாங்க. இன்னைக்கு ஏன் உனக்கு முடியலை? எதற்கு முடியலை? ஐயா, தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த உலகத்தில் வித்தியாசம் இருக்கணும். உலகத்தை சொல்ற மாதிரி எனக்கு கால் வலிக்கு நோய் நொடிக்கிறது பேசுறதே பிசாசுடைய வார்த்தை, அது பயன்படுத்துற வார்த்தை. எனக்கு முடியலைன்னு சொல்றது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு உன்னத பலத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இயேசு எப்படி கற்றுக் கொடுத்தா பாருங்கள். ஒருவன் உன்னை 1 மைல் நடக்க சொன்னால் நீ அவனோடு சேர்ந்து என்ன செய்? 2 மைல் நட. நீ 2 மைல் நடக்கும்போது அவன் உன்னை விட்டு ஓடி போயிடுவான். எதை விசுவாசி கரங்களை தட்டி ஆணவத்தை பயன்படுத்தி. ஏனென்றால் நீ நடக்கிற தூரத்துக்கு அவனால் நடக்க முடியாது. நீ காத்திருக்க நேரம் வரை அவனால் காத்திருக்க முடியாது. நீ ஜபிக்கிற மாதிரி அவனால் ஜபிக்க முடியாது. ஏனென்றால் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் அந்த வெளிப்பாடுக்கு தரிசனம் இருக்கு. அவருக்கு தெரியும், நான் காத்திருக்க பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு. என்னை பலப்படுத்துகிறவர் அவர், என்னை பலப்படுத்துகிறவர் அவர். ஆனா சத்துரு என்ன நினைக்கிறான்? என்னை பலகீனப்படுத்துவதற்காக உன்னால் முடியாது என்று சொல்லுகிறான், நேரம் இல்லை என்று சொல்லுகிறான். இல்லை, என் ஆண்டவர் சொல்கிறார் நேரமும் இருக்கு, உன்னால் முடியும் என்று சொல்கிறார். எத்தனை பேர் என்னால் முடியும் நினைக்கிறீங்க? இந்த நாளில் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரின் சமூகத்தில் எவ்வளவு நேரம் காத்திருக்க முடியுமோ அவ்வளவு நேரம் காத்திருங்க. முடிந்தவர் குடும்பமாய் காத்திருந்து பாருங்க, பலனடைவீர்கள். நீ ஓடினாலும் என்ன செய்ய மாட்டீங்க, நடந்தாலும் சோர்வடைய மாட்டீர்கள். இப்ப சோர்ந்து போறவனுக்கு மருந்து எங்க இருக்கிறது? எங்க இருக்குது? சோர்வடைந்தவனுக்கு விடுதலை எங்க இருக்கிறது? என்ன பேச மாட்டீங்க? காத்திருக்கிறதுல நம்பிக்கையோடு காத்திருங்க. நம்பிக்கை இன்னைக்கு அணுகிறதுக்கு இல்லை. ஏதோ நானும் ஆலயத்துக்கு போறேன், ஏதோ வாங்கிட்டு வர்றேன், போயிட்டு வர இது கடமை மாதிரி ஆயிடுச்சுது. ஏதோ ஒரு மாமியார் வீட்டு போயிட்டு வர மாதிரி ஆயிடுச்சுது. இன்னைக்கு கர்த்தருக்கு காத்திருக்கிறவனுக்கு சும்மா ஏசாயத்திற்கு சொல்ல, நாம் அவருடைய ஜனங்கள். அதான் 1ஆம் வசனம் சொல்கிறாய், நீங்க என் ஜனம், என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள். இது என் ஜனத்தை பார்த்துதான். இவர் புறஜாதிக்கு சொல்லல, புறஜாதியை பார்த்து பேசல. மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார், அவர்கள் இன்னைக்கு சோர்வடைந்து இருக்கிறார்கள். அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் விலகினப்பட்டு போயிருக்கிறார்கள். நல்ல ரட்சிப்பை குறித்து பேசினவர்கள் இன்னைக்கு ஏனோ தானோ இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை பார்த்து கர்த்தர் இந்த மாலை பொழுதில் சொல்கிறது, என் மகனை நீ காத்திரு. சோர்ந்து போறவனுக்கு அவர் என்ன கொடுக்கிறாராம்? பலன் கொடுக்கிறாராம். சோர்வு பிசாசின் வல்லமையுடைய ஒரு ஆயுதம். அது ஒரு ஆயுதம். மனிதன் மாதிரி மைண்ட்ல வந்து உட்கார்ந்து கொண்டு உன்னை குழப்பநிலையில் அடைஞ்சிடும். என்ன ஆண்டவரை, ஏன் இதை செய்தீர்? எதற்கு இது நடந்தது? எவ்வளவு பெரிய தேவ பிள்ளைகளை கூட அப்படி ஆட்டி படைத்து விடும். அவரை கூட அசைச்சிடும். அப்படியே விசுவாசத்தை சோதிச்சு பாசுறோம். ஆனாதான் விசுவாசிக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? பதறான். எதை விசுவாசிக்கிறவனுக்கு? வசனத்தை விசுவாசிக்கிறவனுக்கு. வசனத்தை விசுவாசிக்கிறவனுக்கு. யாராவது சொல்லுவாங்க, ஐயா உங்க வீட்டுக்குள்ள இதெல்லாம் கொஞ்சம் தெளிவா இருந்துக்கிடுங்க, உங்க வீட்டுக்குள்ள எவனோ என்னதோ செய்து உள்ள வச்சிருக்கிறான். ஒரு விஷயம் ஒரு காத்து வழங்கினுங்க. ஒரு ஏதோ ஒரு மனுஷருக்கு உன் வாழ்க்கை கொடுத்து பேசுறவர் உன்னோட பேசுவாரா பேச மாட்டார்? என்ன வித்யா? நீ காத்திருந்த அவனோட பேசுவாரா பேச மாட்டாரா? ஆமே.
நம்ம நியாயப்பிரமாணத்து கிறிஸ்தவர்கள் அல்லங்க, புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள். புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவனை யார் மூலமாகவும் கர்த்தர் பேசுறாங்க. நான் சபை கூடுதல் ஏன் விடக்கூடாது சொல்லுன்னா, சபை கர்த்தர் பேசுகிற இடம். சபை ஒரு மனுஷரால் பேசுவது இல்லை, தேவனால் பேசுகிற இடம். சபைன்னு சொன்னால் அது நிறைய விஷயம்லாம் இருக்குது. எது தேவனுடைய சபை, எது மனுஷிக சபை, எது பிசாசு சபை. நம்ம சபையில் நிறைய பேசியிருக்கிறோம். ஆனால் சபை என்று சொன்ன உடனே எல்லாம் ஒரே கேரக்டரில் வச்சு ஒரே லெவலில் வச்சு பார்த்துடாதீங்க. எல்லாம் ஒரே சபை கிடையாது. தேவன் ஏற்படுத்திய சபை ஒன்று இருக்கிறது. தேவன் ஏற்படுத்திய சபையில் நீதி இருக்கும். அங்கே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகிட்டே இருக்கும். அங்கே ரட்சிப்பு, ஐயா ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவர் இந்த தீமை செய்யாதபடி என்னை காத்துக்கிட்டே வராருயா. ஒவ்வொரு நாளும் என்னை இந்த பாவம் செய்யாதபடி என்னை காத்துக்கிட்டே வராருயா. ஒவ்வொரு நாளும் பாவம் என்னை நெருக்கும் போதெல்லாம் கர்த்தர் அதை உதறி தள்ளிக்கிட்டு வர சொல்கிறார்ல. எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 சொல்கிறார்களாம், இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க பாரமான பாவத்தையும் அது தன்மைகளை நீங்க என்ன செய்யணுமா, எல்லாத்தையும் உதறி தள்ளிவிட்டு லக்கை நோக்கி ஓடுகிற அந்த தரிசனத்தை கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானம் உண்டு பாருங்க. ஒரு வாலிப வயதுல ஒரு மனுஷன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டான்னு சொன்னா, அதுக்கப்புறம் அவனை நடத்துகிற விஷயத்துல பார்த்தீங்கன்னா உலகத்தாருக்கு அவனுக்கு ரொம்ப வித்தியாசம் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் ஒரு வாலிபனா கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறேன். இப்போ வாலிபனா இருக்கும்போது என்ன கர்த்தரை குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா வைக்கிறாரு. என் பெற்றோருக்கே நான் ஆலோசனை கொடுக்கும்படி என்னை கர்த்தர் வைக்கிறாரு, என்னை நடத்துகிறாரு. செயல் எல்லாமே அழகா குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது. ஆனா என் திருமணம் நடக்குது. திருமணத்துக்கு அப்புறம் என்னை எப்படி நடத்துகிறாரு, என் மனைவிக்கு ஆசீர்வாதமா என்னை வைக்கிறாரு, என் மனைவிக்கு ஆசீர்வாதமான பாத்திரமா பயன்படுத்துறாரு. சில விஷயங்கள் விளங்கிடணும். நம்ம தனியா இருக்கும்போது எங்க வேணாலும் எவ்வளவு நேரம் இருக்கலாம், யார்கிட்ட வேணும் பேசியிருக்கிறோம். இப்போ ஒரு மனைவின்னு வந்த உடனே இப்போ நம்ம ரொம்ப நேரம் எங்கேயா இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? ஒரு ஃபங்க்ஷனில் போகிறோம், சிலர்லாம் இந்த தப்புலாம் பண்ணுறோம். பார்த்துடுங்க, என்ன பண்ணுவோம் தெரியுமா? மனைவி கூட்டிகிட்டு போய் அவ்வளோ எங்கள் நேரம் ஓரத்தில் உட்கார வச்சுக்கிட்டு நம்ம ஊரை சுற்றிக்கிட்டே பேசிக்கிட்டே இருப்போம். அவன் அங்கேருந்து குழந்தையும் வச்சுட்டு பாவம் போல பிடிச்சிட்டே இருப்பான். இந்த மனுஷன் கூப்பிட்டாலும் கத்துவானையா, என்ன செய்வானே, ஆனால் வெளி சொல்லவும் முடியாது, அப்படியே தவிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் தேவனால் நடத்தப்படுகிற பிள்ளைகள், தேவன் அபிஷேகம் பெற்றவர்கள் அப்படி இல்லை. அவனுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை, யாரும் அவனுக்கு போதிக்கிறது இல்லை. வசனம் அவனுக்கு போதிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படியே. அதனால கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கெல்லாம். இப்போ இந்த உலகம் எப்படி நம்மளை பார்க்கணும்னு சொன்னா, இந்த மகன் அல்லது இந்த மகள் இவருடைய நடக்கையில் எவ்வளவு வித்தியாசமா இருக்கிறது. ஏன்னா நம்ம நடக்கைகளை கூட எல்லாம் கவனித்து பார்ப்பார்கள், உன் பேச்சு கூட கவனித்து பார்ப்பார்கள். நீ எப்படி பற்றி பேசுகிறாய், இன்றைக்கு எப்படி பேசுகிறாய். ஒரு ஊழியத்தில் கூட ஆரம்ப நாட்களில் நான் ஒரு நாள் என் டைரி ஒன்று எடுத்து பார்த்தேன். அதில் ஆரம்ப காலத்தில் 91 அந்த காலகட்டத்தில் நான் மெசேஜ் கொடுத்த சில குறிப்புகள்லாம் அதில் இருந்துச்சு. எடுத்து பார்த்தேன். அப்படியே பார்க்கும்போது கொஞ்சம் யோசித்தேன், நம்ம அன்னைக்கு ரொம்ப தப்பெல்லாம் பேசியிருக்கோமே. தப்புன்னு நான் சொன்னேன். அன்றைக்கு நான் சொன்ன விதங்களுக்கும் அதே இது இன்றைக்கு நான் பேசுகிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் தெரிகிறது. அன்னைக்கு குழந்தை மாதிரி இருந்ததுனால குழந்தை மாதிரி பேசுகிறேன். இன்றைக்கு அதே இது ஒரு புருஷனாய் மாறும்போது இப்போ நான் யார் மாதிரி பேசுகிறேன், இப்போ எப்படி பேசுகிறேன், புருஷனாக மாறிட்டேன். இப்போ ஒரு லீடராக பேசுகிறேன், ஒரு தலைமையாக பேசுகிறேன். ஆனால் தலைமை தத்துவத்தை கத்தனை கொடுக்கிறவர். தலைமை இப்போ இதுக்கெல்லாம் பெரிய கிளாஸ்லாம் எடுப்பாங்க. நீ கிளாஸுக்கெல்லாம் போக வேண்டாம், இந்த கிளாஸை ஒழுங்கு அட்டன் பண்ணி உனக்கு எல்லாம் புரிஞ்சிடும். நீ சபையில் ஆராதனை எல்லாத்துலேயும் நீ வந்துட்டா, நம்ம சபையில் எல்லா கருத்து போதிப்போம், ஒன்றை கூட விடுறதில்லை. ஒரு தகப்பத் எப்படி இருக்கணும், ஒரு மனைவி எப்படி இருக்கணும், ஒரு பிள்ளை எப்படி இருக்கணும், ஒரு எஜமானி எப்படி இருக்கணும், ஒரு வேலைக்காரன் எப்படி இருக்கணும், ஒரு மாமியார் எப்படி இருக்கணும், ஒரு மருமகள் எப்படி இருக்கணும், ஒரு புருஷனை மாறன் எப்படி இருக்கணும், எப்படி தலையா இருக்கணும், அப்படி எல்லா காரியங்களையும் கூட கர்த்தருடைய வருகையில் நம்முடைய திருச்சபையில் யாராவது எனக்கு இது தெரியாது சொல்லவே முடியாது. நீ தெரியாது வா, நேரடியா இந்த வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை முன்னாடி வந்திருக்கும். இந்த வருஷம், இந்த மாதம், இந்த தேதியிலே மகளே சபை மூலமா உனக்கு பேசுறேனே, அப்பொழுது செவி எங்கே வைத்திருந்தாய். கரெக்டாக வசனம் தான் நியாயந்திருக்கும்.
கர்த்தனை ஏந்துக்கிறது இல்லை. அதனாலதான் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், காதுல கேட்க கூடாது. இப்போ திருமணமான பிறகு அவர் இடத்துக்கு போனா அந்த இடத்தில் 100க்கு 100 மனைவியை தனியா விட்டுக்கிட்டு போகக்கூடாது. நல்லா கவனத்தில் நாளைக்கு கல்யாணம் ஆக போகிற அருள்ராஜனா கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிடுங்க. ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்கெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் மனதில் வைத்திருங்க. எங்கு சென்றாலும் நீங்கள் உட்காரு, நான் இங்கே போயிட்டு வரேன், இவங்கள பார்த்துட்டு வரேன், இவங்கள பேசிட்டு வரேன், அப்படி இல்லை. ஏனென்றால் இதுக்கு ஒரு காரணத்தை சொல்ல பாருங்க. ஆதியாகம புத்தகத்தில் படிக்கும்போது அழகான ஒரு வார்த்தை சொல்கிறார். எப்படி சொல்கிறார் என்றால், மனுஷனை கர்த்தர் உண்டாக்கி அதற்கு அப்புறம் அவன் எலும்பிலிருந்து ஒரு மனுஷனை, இந்த மனுஷியை உருவாக்கி அவனிடத்தில் கொடுக்கிறார். அவன் மனுஷி என்று பெயரிடுகிறான். அப்பொழுது அவள் ஒரு வார்த்தை சொல்கிறாள், இவள் என்னுடைய எலும்பின், எல்லாம் சேர்த்து சொல்லுவோமே, ஐயமாரெல்லாம் சொல்லுங்களேன், கொஞ்சம் நீங்க நில்லுங்களேன், இந்த சைடு சொல்லுவோம், சொல்லலாம். அந்த வசனத்தை எடுத்து ஆதியாகம புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23 எல்லாம் எடுத்துக்கல, இந்த சைடு எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். அந்த வசனத்தை வாசிக்கிறேன் சேர்ந்து. அடுத்து, இது நிமித்தம் இவள் தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோட இசைந்து இருப்பான். அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. விட்டு, இப்போ ஆதாமுக்கு தகப்பன் இருந்தாரா? தாய் இருந்தாங்களா? இல்லை. அப்ப எந்த தகப்பனை குறித்து பேசுறாரு? எந்த தாயை குறித்து பேசுறாரு? பின் சந்ததிக்கு அவர் பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கிறாரு. ஆதாமே, ஏவாளே, உங்களுடைய பிள்ளைகள் நாளைக்கு இவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரை உங்களை பற்றியிருப்பார்கள், உங்களோடு சார்ந்திருப்பார்கள். அதற்கு பின்பு இவர்கள் யாரை சார்ந்திருப்பான்? தன் மனைவியை சார்ந்திருப்பான், மனைவியோடு இசைந்திருப்பான். இதுதான் மனுஷனுக்கும் மனுஷிக்கும் தேவன் ஏற்படுத்தி இருக்கிற குடும்ப வாழ்க்கையின் முதல் அஸ்திவாரம். இந்த முதல் அஸ்திவாரத்திலே சில நிறைய உடைச்சிருவோம். அதனால தான் நிறைய சோர்வுகள் வந்துருது வீட்டுக்குள்ள. சோர்வு வந்துருக்கு. நல்ல பல வருஷம் கிறிஸ்தவங்கள தான் இருக்கும், இவங்களுக்கும் இந்த வார்த்தை மேல நம்பிக்கை கிடையாது. கல்யாணம் பையனுக்கு ஆன உடனே இந்தவங்களுக்கு சோர்வு வந்துடுது. வந்திருக்குது எப்படி இருக்கும் தெரியலையே, என்ன பண்ணுமோ தெரியலையே, நம்ம பையன் எப்படி பாடு தெரியலையே, இவன் அங்கே சார்ந்துருவானா. எத்தனை பேர் மனைவியை கணவனும் மகனும் மருமகளும் இசைந்து இருக்கிறத சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறீங்க? அவங்க மட்டும் ஒரு ஆமீன் சொல்லுங்க. என்ன பயப்படாதீங்க, என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. வசனத்தை ரெண்டு விட்டு கொடுத்துருங்க. நீங்கள் மனுஷருக்காக இல்லை, இது தேவ சித்தம், இதுதான் தேவ திட்டம். புதிய ஏற்பாடு இதுதான் பேசுது. பழைய ஏற்பாடு மட்டும் நான் ஆதாரத்தில் சொல்ல, புதிய ஏற்பாடும் இதை சொல்லி, இயேசு இதை தான் சொல்லிக் கொடுக்கிறார், பரிசுத்த அப்போஸ்தலர்கள் இதை சொல்லிக் கொடுக்கிறார்கள். இந்த அனுபவத்தில் வாங்க, சோர்வு என்பது உள்ள வராதுங்க, சோர்வு என்பது உள்ள வராது. இதற்குள்ள ஒரு பிசாசுல வந்துனாதான் சோர்வு வந்துடும். அது எந்த ரூபத்திலேயாவது சோர்வு உள்ள வந்துடும். நாத்தனார் மூலம் வந்துடும், அல்லது பையனோட அம்மா மூலம் வந்துடும், அல்லது பொண்ணுடைய அம்மா மூலமா வந்துடும், அல்லது அப்பா மூலம் வந்துடும். ஏதாவது ரூபத்தை, இங்கெல்லாம் வேற வெளியாளர்கள் இருந்து வராது, உறவுகள் மத்தியிலிருந்து தான் உள்ள வரும். அதனால்தான் தேவன் இணைத்ததை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி உங்க மகா தனியாக உங்க வீட்டுக்கு வந்தால் நீங்கள் என்ன செய்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க?
இப்போ டீச்சர் இருக்கிறாங்க, உங்கள் அம்மாவை எடுத்துக்கிடுங்க அல்லது அவங்க அம்மாவை எடுத்துக்கிடுங்க. அவங்க வாழ்க்கையில் சில சம்பவம் இருந்திருக்கும். இப்படி ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அவங்க என்ன எப்படிப்பட்ட முடிவுலாம் எடுத்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அந்த வீட்டு பெண்ணு கணவன் இல்லாமல் வீட்டுக்குள் வந்தால் நீ முதல்ல போயிட்டு தான் சொல்லுவார்கள். என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று சொல்லியிருக்கிறதே. ஐயோ, என் தாய் என்ன செய்யல, ஆற்றவும் இல்லை தேற்றவும் இல்லை. இவ்வளவு ராஜசீவாதி இருக்கிறாளே, என்ன வந்த உடனே வாமா அந்த சண்டாளை இப்படியா பண்ணிட்டான் அப்படிலாம் கதை கேட்கல. நம்ம ஆட்கள் பேர் தான் சோத்திர பள்ளியெல்லாம் செலுத்துறாள். ஆனா வாயில எப்படி வார்த்தை வருதுமா, ஒரு வார்த்தையை சொல்லிட்டா அந்த பையன் இப்படியா பண்ணிட்டான் இப்படிலாம் வார்த்தையை சொல்லுவோம். ஆனா அன்றைய நம்முடைய முற்பிதாக்கள் அப்படி நடந்தது இல்லை, அப்படி இருந்தது இல்லை. சாட்சிகளாக இருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள், சரி என்ன பிரச்சனை இருந்தாலும் அவரோடு வா பேசிக்கொள்ளலாம். அடுத்த நாள் இந்த பொண்ணு வீட்டுக்கு வரும்னு நினைக்கிறீங்களா? ஏன் இன்னைக்கு சோர்ந்து இன்னைக்கு குடும்பம் சிதைக்கப்படுது? இதான் காரணம். ரட்சிப்பில்லாத தகப்பன் தாய்மார்கள், ரட்சிப்பில்லாத கணவன், ரட்சிப்பில்லாத மனைவி, ரட்சிப்பில்லாத மாமனார் மாமியார், ரட்சிப்பில்லாத உறவுகள் இந்த மத்தியில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவர்கள் மத்தியில தேவன் சென்ட் ஜான் சர்ச் விசுவாச குடும்பத்தை சாட்சியா பார்க்கிறாரு, சாட்சியா எதிர்பார்க்கிறாரு. நீ சோர்வுக்கு இடம் கொடுத்துறாத, அது உன் குடும்பத்தை உடைச்சிரும். சோர்வுக்கு இடம் கொடுத்தீன்னா அது பலவிதமான சிக்கல்களை உள்ள கொண்டு வந்துடும். நீ வார்த்தைக்கு மட்டும் காத்திருக்க இடம் கொடுத்து பாரு, பலன் அடைவார்கள். அழகாத வார்த்தை இருக்கு பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து. புது பலன் என்ன? ஒரு கேடான ஒரு பலன் வந்து என்னை சேதப்படுத்திச்சுது, ஒரு கேடான ஒரு ஆலோசனை வந்து என்னை சிதைச்சுது, ஒரு கேடானது வந்து என்னை கண்ணீர் வடிக்க வைத்தது. நான் கர்த்தருடைய பாதத்திற்கு உட்கார்ந்திருந்தேன். அவருடைய வார்த்தையும் அவருடைய பலனும் என் கண்ணீரை தொடச்சது மாத்திரல்ல, என்னை தைரியப்படுத்தி புது பலனை கொடுத்து நீ புதிய பாதையில் நடையினை நடத்தினது. அதனாலதான் என்னை நடத்தும் இயேசுநாதா. அழகான வார்த்தை பாடு. அவர் உன்னை நடத்துகிறவர், அவர் என்னை நடத்துகிறவர். நிறைய கிறிஸ்தவத்தில் இன்னும் சில மூடத்தனமான நம்பிக்கையில வச்சிருக்கிறது, மூடத்தனமான நம்பிக்கையில பின்பற்றுறது அல்லது கேடான விஷயத்தை பின்பற்றுறது. ஒழுக்கமும் நிதானமும் தெளிவும் நமக்கு போதிச்சுக்கிட்டே இருக்குது. தேவனுடைய பிள்ளை எல்லா விஷயத்திலும் தெளிந்த புத்தி உள்ளவர்கள், ஒழுக்கமான நடக்கிறவர்கள், நேர்மையாக நடக்கிறவர்கள், சரியான வழி நடத்தலை கொடுக்கிறவர்கள், சரியான வழி நடத்தல்கள் நீங்க அறிஞ்சு கொள்வீங்க. அவ்வளவு ஆச்சரியமான தேவன் நம்முடைய தேவன், அவ்வளவு அற்புதமான தேவன், நம்மை அப்படி நடத்துகிறவர். அதனால்தான் நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு குழப்பமானதெல்லாம் கிடையாது. யார் தேவன், அந்த தேவன் என்ன செய்திருக்கிறார், எப்படி வானத்தை உண்டாக்கினார், பூமியை உண்டாக்கினார், பூமியில் உள்ள மனுஷனை உண்டாக்கினார். மனுஷனை உண்டாக்குறதுலே நிறைய பேருக்கு நிறைய கேள்வியெல்லாம் வரும். ஆனால் வேதம் தெளிவாக எடுத்து காட்டுகிற தேவன் மண்ணினாலே மனுஷனை உண்டாக்கினார். அந்த மனுஷனுக்குள் இருக்கிறது ஜீவாத்துமா, அதாவது தன்னுடைய சுவாசத்தை ஊதினார், அவன் உயிர் பெற்றான், உயிரடைந்தான். இப்பொழுது அடுத்து பெண் எப்படி உருவாக்கப்பட்டனால், அவனுக்கு நித்திரை கொடுத்து அவன் எலும்பில் இருந்து ஒன்றை எடுத்து அவளை பெண்ணாக உருவாக்கி அவனுடைய முன்பாக நிறுத்தி நீ இவளுக்கு பெயர் வை என்று சொன்னார். உடனே அவன் சொன்னான், என் எலும்பிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் அவள் மனுஷி, மனிதன் மனுஷி. அவளை தெளிவான ஆதாரத்தை பைபிள் மட்டும்தான் பேசுது. மனுஷன் எப்படி உருவாகினான், மனுஷி எப்படி உருவாகினான். ஒவ்வொருத்தரும் மனுஷ குரங்குலேருந்து உருவானா, இப்படி உருவானா, அப்படி இருந்தனா, சில கடவுள் அப்படி உருவான. கடவுளை யாரும் உருவாக்க முடியாது, முடியாதா? நம்ம ஏன் இந்த சிலைகள் வைக்கிறது இல்லை? மனுஷனை தேவன் உண்டாக்கினார். அப்ப தேவன் மனுஷன் தெய்வத்தை உண்டாக்க முடியுமா?
அப்படி உண்டாக்கினால் அது தெய்வமா? தேவன் யார் என்பதை கற்றுக் கொடுக்கிறது அறிவு. அதான் நியாயமான காரியங்கள். தேவன் எப்படிப்பட்டவர் என்று தேவனை குறித்து இந்த உலகம் என்ன பேசுது? உலகம் இயற்கை என்ன பேசுது? அதனால்தான் வானமும் பூமியும் தேவனை மகிமைப்படுத்துதான், அவரை கனப்படுத்துதான். நம்ம ரொம்ப அழகா ஈஸியா நாம் ஆராதிக்கிற தேவனை குறித்து நாம் கண்டுகொள்ள முடிகிறது. இந்த பைபிளை படிக்கும் போது எல்லாமே நம்ம விளங்குறது. ஆளுமை எல்லாம் இப்படி எல்லாம் அழகா சொல்லிக் கொடுக்கிறார். இந்த தேவன் தான் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறாரு. எப்படி பேசுகிறாரு? சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறார். யாராவது சோர்ந்து வந்துருந்தீங்கன்னா பயப்படாதீங்க. வீட்டில் கிடக்க பிரச்சனை, சரீரத்துக்கு வியாதிகள், கடன் பிரச்சனைகள், பிசாசின் போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஒரு நல்ல தெளிவுங்க. இப்போ என்ன கொண்டு என் ஆண்டவர் ஒரு விஷயத்தை செய்யணும் வச்சிருந்தா, எனக்கு எந்த விஷத்தை கொடுத்தாலும் சாக மாட்டேன், சாகவே மாட்டேன். ஏன்னா கடவுள் என்னை குறித்து ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. எந்த நோய் வந்தாலும் நான் சாக மாட்டேன். அதே நேரத்தில் என்னுடைய காலங்கள் முடியும் போது எந்த வியாதி வரணும் அவசியம் இல்லை, எது வரணும் அவசியம் இல்லை, நான் மறிச்சு போகலாம். ஆனால் என்ன இருக்குது எனக்கு? நான் இன்னைக்கு மறித்தாலும் நான் மறிக்கிறது இல்லை, நான் இளைப்பாறுதலுக்குள்ள போவேன்னு நிச்சயம் எனக்கு இருக்குது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவேன்னு நிச்சயம் இருக்குது. அதனால தான் மரணத்துக்கு வந்து நான் பயப்படுறது இல்லை. கிறிஸ்தவத்தில் ஒரு பிரதர் என்கிட்ட கேட்டார், நம்ம ஜென்னி டெத்துக்கு வந்திருந்தாரு. என்ன தம்பி, பாப்பா வரிச்சு படுத்திருக்கிறா, நீ உட்காந்து மைக்கெலாம் வச்சு பாட்டெலாம் பாடிக்கிட்டே இருக்கிறீங்க, உங்களுக்கு துக்கமா இல்லையா? எப்படி பாட்டு பாடுகிறீங்க? என்ன நம்பிக்கை உங்களுக்கு அது அப்படின்னா? அப்போ அவர் சொன்னேன், வருத்தம் இருக்குது, துக்கம் இருக்குது, கவலை இருக்குது, இதையும் தாண்டி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன சொன்னால், அவள் சரீரத்தில் மறைகிறாள், ஆனால் அவள் ஆத்துமா அவளை கொண்டாக்கின தேவனிடத்தில் இப்போ போய் இளைப்பாறுதல் இருக்கிறது. ஒரு நாள் வரும், அந்த எக்கால சத்தம் கேட்கும்போது மரித்தவர்கள் எல்லாம் உயிரோடு எழும்புவார்கள், எல்லாரும் உயிரோடு எழும்புவார்கள். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நாங்களும் உயிரோடு எழும்புவோம், அந்த நம்பிக்கை இருக்கிறது. இந்த நம்பிக்கை இருக்கிறதுனால கஷ்டத்திலும் துன்பத்திலும் துயரத்திலும் நாங்கள் தேவனை மகிமைப்படுத்தி பாடுகிறோம். ஆண்டவரே, துக்கத்திலே நான் பாடுவேன், துக்கத்திலே நாங்கள் ஆறுதல் அடைவோம், நீர் எங்களை ஆறுதல் படுத்துகிறவர், இதுதான், வேற ஒரு நோக்கம் இல்லை அப்படின்னு அவர் ஆச்சரியப்பட்டுட்டு, ஆமல்ல, கரெக்டு தான், ஆனால் எங்களுக்கு 7 பிறவி இருக்குது அப்படின்னாரு. எத்தனை பிறவி இருக்குது? 7 பிறவி இருக்குதுன்னு சொல்றார். நம்ம இன்னைக்கு அதை மறுக்கலாம் கூடாது பார்த்தீங்க. ஏன்னா அவங்க நம்பிக்கை, அது பல வருஷமா பல தலைமுறைகளாக நம்பிட்டு வராங்க. அதை நான் மறுக்கிறதை விட அவங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்க, நான் எனக்கு மனிதனாக இருந்து அக்கிரமம் செய்து நான் மறித்து நாளைக்கு ஒரு மாடாக பிறந்துட்டேன்னு வச்சுடுங்க. இந்த மாடு ரட்சிக்கப்படக்கு என்ன செய்யும்? பாவம் இல்லாத ஜீவி செய்ய என்ன செய்யும்? ஒரு கழுதையா பிறந்த என்ன செய்யும்? ரட்சிக்கப்படுறதுக்கு, மனம் திரும்புவதற்கு மனுஷனால் மட்டும்தான் முடிவை தவிர வேற எதுவாலும் அது முடிகிற காரியம் இல்லை. அதனால் அந்த எண்ணம், அந்த பழக்கங்கள் எப்படி வந்து எனக்கு தெரியாது, அந்த நம்பிக்கை எப்படி வந்து தெரியாது. ஆனால் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்திருக்கிறாரு. ஒரே தினம் பிறக்கிறான், வளர்கிறான், நன்மையும் தீமையும் முன்னாடி இருக்குது. அதாவது நல்ல வாழ்க்கை முன்னாடி இருக்கிறது, கெட்ட வாழ்க்கை முன்னாடி இருக்கிறது. ஆனால் நீ நல்லதை தெரிந்தெடுத்தால் எப்படி இருப்பாய், கெட்டதை தெரிந்தெடுத்தால் எப்படி இருப்பாய் என்று எங்களுக்கு போதனை இருக்கிறது. அதனால்தான் நல்ல மார்க்கத்தை குறித்து போதிக்கிறோம், நல்லதை குறித்து போதிக்கிறோம். இதை போதிக்கும் போது இந்த உலகம் எங்களை எதிர்க்க தான் செய்யும், இது போராடதான் செய்யும். அதையும் தாண்டி நாங்கள் நல்வழியில் நடந்து மரிப்போம். மரித்த பின்பு எங்கள் நம்பிக்கை கர்த்தருக்குள் நாங்கள் மரித்தபடியினால் நாங்கள் உயிரோடு எழுந்திருப்போம், நியாயம் தீர்க்கப்படுவோம், பரலோக ராஜ்யத்துக்கு செல்லுவோம். அந்த நம்பிக்கை இருக்குது. ஆனால் அந்த பிறப்பும் ஒன்று தான், மரணமும் ஒன்று தான், உயிர் தெழுதலும் ஒன்று தான். திரும்ப திரும்ப நடக்கிற இந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. வேதத்தின் ஆதாரத்தோடு இப்படி எடுத்து காட்டோன்னு அப்படி சிந்திக்கிறார், அப்படி சொல்லுகிறார். ஆனாலும் நாங்கள் எத்தையோ தலைமுறைவே இப்படி நம்பிட்டோம். அதிலிருந்து வெளிவர
வர முடியாதுன்னு சொல்லாங்க. ரெண்டையும் முன்னாடி வச்சு பாருங்க, எது உண்மைங்கிறது உனக்கு அது கற்றுக் கொடுக்கும், அது புரிந்து கொள்ள முடியும். நிச்சயமா நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். ஆறுதல் கிட்டத்தட்ட ஒரு 75% இந்த நம்பிக்கைகள் அப்படியே வந்துட்டார். எனக்கு கொஞ்ச நாளில் அவர் நிச்சயம் ஞானஸ்தானத்தில் வந்துடுவார். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, நிச்சயமாக அது வந்துடுவார். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லதான் சபையை வைத்திருக்கிறார், நம்மை வைத்திருக்கிறார். எதுக்கு நமக்கு ஆறுதல்? என் ஜனத்தை ஏன் ஆற்றுங்கள் தேற்றுகள் சொன்னார். நான் இப்படி இருந்த என்னை தேவன் இப்படி மாற்றி இருக்கிறார். இப்ப நான் ஓடினாலும் நினைச்ச மாட்டேன், நடந்தாலும் சோர்வடையவே மாட்டேன். சோர்வு ஒரு மனுஷனை எப்படிலாம் மாற்று தெரியுமா? நேரம் ஆயிடுச்சது, முடிக்கிற நேரம். ஆனால் ஒரே ஒரு வசனத்தை காட்டிடுறேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். 1 சாமியின் புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 1ஆம் அதிகாரம் 8 to 10 வரை யாராவது ஒருத்தர் நல்ல சத்தமா வாசிக்கலாம். அவள் புருஷனாகிய எல்கானா அவனை பார்த்து, அண்ணானே ஏன் அழுகிறார்? ஏன் சாப்பிடாமல் இருக்கிறார்? ஏன் சஞ்சலப்படுகிறார்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தார். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டைக்கு ஒரு நல்லா கவனிங்க. எல்கானா சொல்கிறாரு, 10 குமாரரையும் பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் இல்லவா? நீ ஆறுதல் இல்லாம நீ சோர்வடைந்து இருக்கியே, அதனால சாப்பிடாம இருக்கிறான், தண்ணி கூட குடிக்காம இருக்கிறியே என்று அவள் பக்கத்துல போய் கரத்தை பிடிச்சிட்டு பேசுறாரு. ஏன் நீ? ஏன்னா அவருக்கு தெரியும் எதுக்காக அழுகிறார்கள். எனக்கு ஒரு குழந்தை இல்லை. இந்த குழந்தை இல்லைங்கிறதுனால, ஏன் இது குழந்தை இல்லைன்னு சொல்லதை விட அங்கே எல்லாரும் அவளை பரியாசம் பண்ணுகிறார்கள், நிந்திக்கிறார்கள். வருஷா வருஷம் வராங்க, பண்டிகை கொண்டாடுகிறாங்க, நல்லா புசிக்கிறார்கள், நல்ல திராட்சை ரசத்தை குடிக்கிறார்கள், போய் விடுகிறார்கள். இப்படியே நடந்துகிட்டு இருக்குது. ஆனா இந்த முறை அன்னாளுக்குள்ளே ஒரு தெளிவு வருகிறது. அந்த பண்டிகையில சாப்பிடறே, பண்டிகைனாலும் சாப்பிட்றது தானே. ஆனா அன்னாள் அடிக்க வேறமா முடிவு எடுக்கிறாங்க. இந்த பண்டிகையில் நான் என்ன செய்ய போறது இல்லை, சாப்பிட போறது இல்லை, எதையும் நான் குடிக்க போறது இல்லை. எல்கானாவுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா மனைவி, நேசிக்கிற மனைவி சாப்பிடலைன்னா எப்படி இருக்கும்? அம்மா மாதிரிதான் சொல்லணும். உங்க வீட்டுக்காரர்கள் அவங்களை எப்படி நேசிக்கிறார்கள்? விசுவாசம் ஆமின்னு சொல்லுங்க. ஒருத்தரோட ஆமின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் இங்கதான் கேட்டேன். இவங்க தாங்க நம்மளுக்கு சாட்சி கொடுக்கணும். என் குடும்பத்தை, என் தலைவன், என் எஜமானர், என் சரீரத்தின் தலைமை, அவர் என்னை நல்லா நேசிக்கிறான்னு சொல்ற மட்டும் ஒரு ஆமீன் சொல்லு. சத்தம் கேட்கல? ஆமென். நீங்க சொன்னபடியே கர்த்தர் உங்களை மாற்றுவார். நீங்க விசுவாசிக்கிறபடியே உங்களுக்கு ஆகும். இப்படி நேசிக்கிற கணவன் கேட்கிறாரு, நான் உன்னை இவ்வளவு அன்பா நேசிக்கிறேம்மா, நீ ஏமா இப்படி சாப்பிடாம இருக்கிறா, ஏமா இப்படி இருக்கிறான்னு உன்னை அவள் கேட்கிறாள். அந்த வார்த்தை சொல்கிறாள். அது சொல்ற பாருங்க, 10 பிள்ளைகள் உனக்கு பிறந்திருந்தா கூட அந்த பிள்ளைகள் கூட உன்னை நேசிப்பார்களோ நேசிப்ப எனக்கு தெரியாது. ஆனா நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன்னு, உன்னை ரொம்ப அன்பு கூறுகிறேனே, உனக்காக எல்லாத்தையும் செய்கிறேனேன்னு சொல்கிறாள். அதுக்கு அண்ணா சொல்ல பாருங்க, அன்னாள் அந்த இடத்தை விட்டு உடனே எழுந்திருக்கிறாள். உடனே பாருங்க, புசிக்கிறதையும் குடிக்கிறதையும் வெறுத்து விட்டு, இங்கதான் பிரதிஷ்டையை பார்க்குறீங்க நீங்க. நம்ம அன்னாள் குறித்து நிறைய பிரசவம் பண்ணுவோம். ஆனா ஒரு ஆழ்ந்த முக்கியமான ஒரு இடம் அது. அந்த இடத்தை விட்டு உடனே எழுந்திருக்கிறாள். எனக்கு இனி இந்த பண்டிகை எனக்கு வேண்டாம், இந்த போஜனம் எனக்கு வேண்டாம், இங்கே கொடுக்கப்படுகிற எதுவுமே எனக்கு வேண்டாம் என்று எழுந்திருந்து உடனடியாக தேவ ஆலயத்துக்குள்ள போகிற. அங்கே தேவ மனுஷனாகிய ஏலியும் இருக்கிறாள். ஆனா இந்த அம்மா உள்ள போய் என்ன செய்றாங்க பாருங்க, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது
கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே. தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார். அந்த வார்த்தை எப்படி பயன்படுத்துறாங்க பாருங்க. இந்த அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பாரு. இந்த மாலை பொழுதுல இப்படி ஒரு கேள்வி உங்க மனதில் இப்ப இருக்கலாம். ஆண்டவரே, என் சிறுமையை கொஞ்சம் பாரும். நிறைய ஆண்களுக்கு கூட இந்த பிரச்சனை இருக்குது. நம்ம நினைச்சது பெண்களுக்கு மட்டும்தான் இல்லை, சில ஆண்கள் ஐயா வெளியே சொல்ல முடியல, என்ன செய்யறது, அப்படித்தானே? ஆமாப்பா, என் சிறுமியை கொஞ்சம் பாரும். நான் குடும்பத்தில் படுற பாட உண்மையில ரொம்ப பிரச்சனையே பிரதர்ஸ்க்கு நிறைய உண்டு. பார்த்துடுங்க, ஒரு பக்கம் பெற்ற ரத்தம், இன்னொரு பக்கம் மனைவியாக கொடுக்கப்பட்ட பந்தம். இந்த ரெண்டுக்கு மத்தியில் நின்று குடும்பத்தை நடத்துவது சாதாரண விஷயம் இல்லை. அப்படிதான் சுரேஷ், ஆமாவா இல்லையா? ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. நாம் தான் அப்படி பிரச்சனை உண்டாக்கிட்டு இருக்கிறோம். தெளிவு இருந்தால் ஒரு இடத்துல பிரச்சனை இல்லைங்க. எப்படி இயேசு சொன்னார் பாருங்க, தேவனுடையதை தேவனுக்கும், ராயனுடையதை ராயனுக்கும், தகப்பன் தாய்க்கு செய்கிறதை தகப்பன் தாய்க்கும், மனைவிக்கு செய்கிறதை மனைவிக்கும். சரியான தலைமையாக இருந்தால் ஒரு பிரச்சனை வரப்போறது இல்லை. நம்ம சரியான டிசிஷன் எடுக்க தெரியாதனால இவங்க என்ன நினைப்பார்களோ, இப்படி என்ன நினைப்பார்களோ இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? இதுதான் செய்ய சொல்லுங்க, அதுதானே செய்கிறேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இவங்க நினைப்பாங்க, அவங்க நினைப்பாங்கன்னா நீ தடுமாடுவாய், குழப்பம் அடைவாய். அதுக்கப்புறம் இப்படி அண்ணால் மேதான் பேசணும். சொல்லுகிறாள், உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளும், உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை நீ கொடுப்பீரானால். சரி, போதும். இந்த வார்த்தையை கொஞ்சம் சுருக்கமாக முடிச்சிடுறேன். ஏன்னா ஒவ்வொரு வசனமும் எடுத்துகிட்டு போனால் அது டைம் போயிட்டே இருக்கும். இப்போ சோர்வடைந்திருந்த இந்த அன்னாள் முதல் எடுத்த தீர்மானம் என்னது? நான் இந்த ஐக்கியத்தை விட்டு பிரிந்து போக விரும்புகிறேன். இப்போ இன்னொரு இடத்த வசனம் இருக்கு, பிரிந்து போகிறவன் மாம்சத்தின்படி பிரிந்து போகிறான். இப்போ இவள் பிரிந்து போகிறது மாம்சத்தின்படி இருந்து ஆவிக்கு பிரிகிறாள். இதுவரை மாம்சத்தின்படி பண்டிகை, மாம்சத்தின்படி கொண்டாட்டம், மாம்சத்தின்படி விருந்து, எல்லாத்திலையும் பங்கு பெற்று போயிட்டே இருந்தாள். ஆனா இன்னைக்கு உணர்வு வருகிறது, ஆனாலும் என்னுடைய பாரம் நீங்கள, நான் ரொம்ப வேதனைப்படுகிறேன், துக்கப்படுகிறேன், எனக்கு இன்னும் என்னுடைய பிரச்சனை தீரவே இல்லை, நான் சிறுமையாகவே இருக்கிறேன் என்று தீர்மானத்தை எடுத்தால், அப்படியானால் இந்த சிறுமை மாற வேண்டுமானால் இந்த மாம்சத்தின் பண்டிகையை விட்டு நான் ஆவியின் அனுபவத்துக்குள்ளே வர வேண்டும் என்று அங்கே இருந்து அவள் பிரிந்து போக எழுந்திருக்கிறாள். எழுந்திருந்து நேர தேவனுடைய ஆலயத்து வருகிறாள். அங்கே வந்து காத்திருக்கிறாள். இப்ப தேவ சமுதிர காத்திருக்கிறாள். இதுவரை மனுஷனோடு காத்திருந்தாள், கணவனோடு காத்திருந்தாள், உறவுகளோடு காத்திருந்தாள், போஜனத்தோடு காத்திருந்தாள், திராட்சரசத்தோடு காத்திருந்தாள். அத்தனையும் கொஞ்ச காலங்கள் மகிழ்ச்சி கொடுத்தது. ஆனால் சிறுமை தீர்க்கல. இப்ப சிறுமை தீர வேண்டுமானால் அவளுக்கு ஒரு காரியம் வெளிச்சம் வருகிறது, ஒரு ஞானம் வருகிறது. இந்த இடத்தை விட்டு நான் எழுந்திருக்க வேண்டும். ஆனால் சங்கீதம் 1 படிக்கும் போது, பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். இப்ப எது பாக்கியம் விளங்கிட்டாங்க? முதல்ல சொன்ன 3ம் அங்க இருந்து நான் வெளியே வரணும். இந்த 3ல இருந்து வெளியே வருகிறார்கள். எதை விட்டு வருகிறார்கள்? தன்னுடைய மாம்சத்தின் உறவு சம்பந்தப்பட்ட அந்த மகிழ்ச்சியை விட்டு வெளியே வருகிறார்கள். அடுத்து மாம்சத்தின் ஐக்கியமாகிய உணவு விருந்தை விட்டு வெளியே வருகிறார்கள். 3வது அங்கே கொடுக்கும் மகிழ்ச்சி கொடுக்கும் திராட்சரச அந்த குடிக்கிறதை விட்டு வெளியே வருகிறார்கள். அந்த 3ஐ தூக்கி போடுகிறார்கள். அதான் அந்த இடத்துல எழுந்திருக்கிறார்கள். எழுந்திருந்து இப்பொழுது நேரம் வருகிறது தேவசபை. அங்கே வருகிறாள். அங்கே ஒரு மூத்த ஊழியர் இருக்கிறார். ஆனால் அவரிடத்தில் கூட அவர் எதை பேசவில்லை.
ஊழியரிடத்தில் போய் தன் பிரச்சனை குறித்து பேசவில்லை. நேரம் வந்து தேவ சமூகத்தில் பாதத்தில் அமர்கிறாள். அமர்ந்திருந்து அங்கே ஆண்டவரோடு இடைபடுகிறாள், ஆண்டவரோடு பேசுகிறாள். நான் மிகவும் கிளேசத்தோடு வந்திருக்கிறேன், இருதயம் உடைந்து வந்திருக்கிறேன். நான் பல ஆண்டுகளாக துன்பத்தை அனுபவிக்கிறேன். தேவனே, இன்னைக்கு என்னை விசாரியும் என்று கர்த்தரோடு பேசுகிறாள். வாய் அசைது சத்தம் வரல. தெய்வ மனுஷன் எந்திரித்து வருகிறாள். ஏன்னா தேவ மனுஷன் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவர் பொறுமையில இழந்துட்டாரு. இப்போ அவளுக்கு காத்திருக்க என்ன நடக்கும் பாருங்க. இந்த அம்மா காத்திருக்க இப்ப தேவ மனுஷனுக்கு என்ன வருது? ஏன் காத்திருக்கிற பார்த்து சந்தோஷப்படணுமா, கோபம் வரணுமா? நான் சில நேரத்தில் சசிகா உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க, நல்ல ஆவில் நிறைஞ்சு நல்ல வார்த்தையோடு ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் சரி அவங்க சின்ன டிஸ்டர்பன்ஸ் கூட வரக்கூடாது, நீ அப்படியே நைஸாக போயிடுவேன். அது அப்படியே கண்டினியூ பண்ணட்டும், அவங்க நல்லா கண்டிப்பாடும். இப்போ நம்ம சந்தோஷமா இருக்குது, இவ்வளோ பாரத்தோடு இவங்க ஜோம் பண்ணுறாங்க. அநேகருக்கு ஒவ்வொருத்தர் பெரியா சொல்லி ஜோம் பண்ணுவாங்க. நம்ம சபையில் உள்ள எல்லா பேரையும் நான் சொல்கிறேனே இல்லையோ, ஆனால் டெய்லி காலையில் சசிகா இல்லாத உங்கள் எல்லாத்துக்காக ஜோம் பண்ணுவாங்க, எல்லா பேரையும் சொல்லி. நான் உடனே அப்படியே ஏற்றுவேன், அல்லங்க தனியாக உட்காந்துருப்பேன், அல்ல அப்படியே கொஞ்சம் வெளியே அனுப்பி இருப்பேன். எனக்கு சத்தம் கிடைச்சாலும் எனக்கு சின்ன சத்தம் கிடையாது வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும். அதே போல் அவங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு அப்படி இருப்பேன். அப்படியே நான் கவனிச்சுட்டே இருப்பேன். ஒவ்வொருத்தரும் பேரை சொல்லியா ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. அப்போ ஊழியக்காரருக்கு சந்தோஷமா இருக்கும் எனக்கு. இங்கே ஏதிக்கு நம்ம அமர்ந்திருந்து காத்திருந்து ஜோமனை இவருக்கு கோபம் வருது. கோபம் வந்த உடனே ஒரு ஸ்டேஜ் விட்டு ஆசனத்தை விட்டு இறங்கி வந்து நேரம் வந்து கேட்கிறாய், மகளே எவ்வளவு நேரம் நீ வெறி கொண்டு இருப்பாய்? இந்த கேள்வி கேட்டோன்னு இந்த அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கணும்? உடனே நீங்களும் நான் நினைச்சிருப்போம், நீலாம் ஒரு ஊழிக்காரனையா, வாயில் அடிச்சிருப்பான், கையில் அடிச்சிருப்பான், இதா பேசுவோம். ஆனால் அருமையான அன்னாள் சொல்கிறார்கள், எப்படி பேசுறாங்க தெரியுமா? அதற்கு அன்னாள் பிரயுத்தரமாக, அப்படி அல்ல, என் ஆண்டவருடைய கரங்களை தட்டி ஆண்டவர் படுத்துங்க. ஊழியக்காரரை எப்படி பார்த்து பேசுகிறாள்? அப்படி அல்ல ஆண்டவனே. அப்ப அமர்ந்திருந்த உடனே புத்தி மாறுது, பேச்சு மாறுது, செயல் மாறுது. காத்திருக்கிறவனுக்கு எல்லாமே மாறிட்டே இருக்கும். அப்படி மாறி அப்படியே ஆண்டவனே, நான் மனக்லேசுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாயிலும் மதுவாயிலும் பிடிக்கவில்லை, என் இருதயத்தை ஊற்றினேன் என்றாள். கரங்க தட்டி ஆண்டவர் ஊற்றினார். அதே தேவ மனுஷனுடைய கண்ணை ஆண்டவர் திறந்தார். உடனே இப்ப பார்க்கிறாரு, அண்ணால் வேறமா தெரியுது. காத்திருந்த பெண், இவளை கர்த்தர் ஆசீர்வதித்து விட்டார் சொல்லிட்டு, நீ விரும்புகிறபடி அழகாக வர சொல்றான். அதற்கேலி சமாதானத்துடனே போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் நீ கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு தந்தருவராக என்று சொன்னார். எல்லாரும் அப்படி எழுதியிருக்கலாம்.